ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். இயேசுவே மை துதிக்கிறோம். இயேசுவே மை போற்றுகிறோம். இயேசுவே மை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இயேசு சுவாமி, இந்த மத்தியான வேளையிலே உம் இறை செய்தியை கேட்பதற்காக வாஞ்சையோடு காத்து கிடக்கிற அந்த மக்களை ஆசீர்வதியும் சுவாமி. ஏராளமான ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் இந்த நாளிலே இவர்களுக்கு கொட்டி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அன்று பேதுரு போதித்த பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்கள் கடந்து வந்ததே. இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா பிள்ளைகள் மீதும் அபிஷேகம் கடந்து வந்ததே சுவாமி. அதே அபிஷேகம் இன்றைய நாளிலே கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவே, முத வல்லமை வெளிப்படட்டும் கர்த்தாவே, முத சக்தி வெளிப்படட்டும் கர்த்தாவே. நீ ஜீவிக்கிற தேவன் என்பதை நீ நிரூபிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத தேவன் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக முத பிரசன்னம் இந்த நேரத்திலே, இந்த வேளையிலே, இந்த தேவாலயத்திலே இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. வல்லமை இறங்கட்டும், ஜீவாத்மாவுடைய வல்லமை இறங்கட்டும், பூரண வல்லமை கடந்து வரட்டும், பரிசுத்தாத்மாவுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஐயாவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நிரப்பும், நிரப்பும் சுவாமி, வல்லமைப்படுத்தும் சுவாமி. இயேசுவே, இயேசுவே, உம்மை நோக்கி கூக்குரல் அடிக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே, இவர்கள் ஏமாற்றம் அடையாதபடி வானத்து பலகணிகளை திறந்து ஆசீர்வாதங்களை கொட்டும் ஐயா, கொட்டும் கர்த்தாவே. தேவனே, நீ மோசேயை பார்த்து, மோசே, உன் வாயில் இருந்து கொண்டு நான் பேசுவேன் என்று சொன்னீரே ஐயா. இந்த அடிமையை மறைத்து நீ என் வாயில் இருந்து கொண்டு பேச வேண்டும் ஐயா. மறைத்து கொள்ளும் கர்த்தாவே, மறைத்து கொள்ளும் ஐயா. ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு இறை செய்தியாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். 1 தெசலோனியன் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். என் தேவனுடைய வாக்கு, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்பத்திலும் துன்பத்திலும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும், உயர்விலும் தாழ்விலும், செழுமையிலும் வறுமையிலும், எல்லா நேரத்திலும், இரவிலும் பகலிலும், காலையிலும் மாலையிலும் என் தேவன் உங்களை பார்த்து கூறுவது மகிழ்ச்சியாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், கணவன் குடிச்சிட்டு என்னை அடிக்கும் பொழுது, பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் கால் போன போக்கில் போகும் பொழுது, கடன்காரர் வாசல் படியில் நிற்கும் பொழுது, நோய் வாட்டி வதைக்கும் பொழுது, பச்சிளம் குழந்தைகள் பசிக்காக கதறும் பொழுது, அண்டை வெட்டுக்காரி கேவலமாக என்னை பார்த்து சிரிக்கும் பொழுது, துக்கம் தொண்டையை அடைக்கும் பொழுது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, இறை பிரசன்னத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது, என் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களிடத்திலே கலந்து வரும். நீங்கள் துக்கமாக இருக்கும் பொழுதும், வேதனையாக இருக்கும் பொழுதும் என் தேவனுடைய கரம் உங்களை அரவணைக்கும். அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். என்னிலே நிலைத்திருங்கள், இறை பிரசன்னத்திலே நிலைத்திருங்கள் என்று வேதம் கூறுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பவுல் அடிகளாரை பாருங்கள். அவருக்கு ஏராளமான துன்பங்கள் வந்தது, ஏராளமான கஷ்டங்கள் வந்தது, ஏராளமான நஷ்டங்கள் வந்தது. அவர் உதைக்கப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார், கல்லறிவட்டார், சிறையிலே தள்ளப்பட்டார். இன்னும் எத்தனை எத்தனை கொடுமைகள். கடலிலே கஷ்டம், நாட்டிலே கஷ்டம், காட்டிலே கஷ்டம், சொந்த வீட்டிலும் கஷ்டம், உற்றார் உறவினர்களிடத்திலும் கஷ்டம், ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்த அந்த பவுல் மகிழ்ச்சியோடு இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். வேதனையா, நெருக்கடியா,
இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் என்னை பிரிக்க முடியும்? என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுதான் பிரிக்க முடியும்? துன்பம் பிரிக்க முடியுமா? நோய் பிரிக்க முடியுமா? வறுமை பிரிக்க முடியுமா? கஷ்டம் பிரிக்க முடியுமா? சந்தேகம் பிரிக்க முடியுமா? சண்டை சச்சரவு பிரிக்க முடியுமா? எதுதான் பிரிக்க முடியும்? எதுதான் பிரிக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, காரணம் என்ன? என் தேவன் இயேசு கிறிஸ்துவிலே பவுல் வேரூன்றி விட்டார். ஆணித்தரமான அசைக்க முடியாத விசுவாசம் என் தேவன் இயேசு கிறிஸ்துவில் பவுல் கொண்டிருந்தார். ஆகவே தான் பவுல் இப்படியாக சொல்கிறார், என் தேவனிடமிருந்து எதுதான் என்ன பிடிக்க முடியும் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் சரி, லாபமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ எது வந்தாலும் அவரை விட்டு பிரியாமல் நீங்கள் இருக்க வேண்டும். அவரை விட்டு பிரியாமல் இருக்கும் பொழுது, நீங்கள் துன்பத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது கூட உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என் தேவனிடத்திலே இறை பிரசனத்திலே நிலைத்திருந்த அபகூக் என்கிற இறைவாக்கினர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அபகூக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அபகூக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே இப்படியாக சொல்கிறார். எப்பொழுதும் இறை பிரசனத்தில் வாழ்ந்த அபகூக் எப்பொழுதுனாக்கும் நேற்றும் இன்றும் நாளையும் எல்லா வேளையிலும் இறை பிரசனத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த அபகூக் இப்படியாக சொல்கிறார், அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போனாலும், திராட்சை கொடிகள் கனிதராவிடனும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடனும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி கூறுவேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உடுத்திக்கிற துணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்னை எல்லாரும் அன்பாக வச்சுக்கிட்டாலும் சரி வைக்கலைனாலும் சரி, கணவன் என் மூஞ்சை பார்த்து பேசினாலும் சரி பேசலைனாலும் சரி, என் ஆண்டவரில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட். கைதட்டி நன்றி சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இதற்காக தான் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா? எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி ஜெபிக்க சொன்னார். அப்படியாக நாம் ஜெபித்தோம்னாக்கா, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு வயிறு நிரம்பிச்சா போதும் ஆண்டவரே, நாளையை பற்றி எனக்கு கவலை வேணாம் ஆண்டவரே, நாளைய உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை படிகளை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் கடந்து செல்வோம் என்றால் நமக்கு துக்கம் ஏது, துயரம் ஏது? எல்லா வேளையிலும் இன்பம் இருக்கும், எல்லா வேளையிலும் மகிழ்ச்சி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோபு பக்தனை பாருங்கள். பிரியமானவர்களே, அவன் நேர்மையாளன் என்றும் அவன் மாசற்றவன் என்றும் ஆண்டவரே யோபுவை பற்றி சாட்சி சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் தேவன் இயேசு கிறிஸ்து இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பற்றி சாட்சி சொல்லணும்னாக்கும் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? மாசற்ற பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுவாரா? நேர்மையாளரே அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? நீங்களே தீர்மானம் சொல்லுங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளே, என் தேவனே என்னை பார்த்து மாசற்ற மகளே, மாசற்ற மகனே அப்படின்னு சொல்லுவாரா? சிந்திச்சு பாருங்க. யோபுவை பார்த்து ஆண்டவரே சாட்சி சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவர் மாசற்றவர், நேர்மையாளர் என்று சொல்கிறார். மாசற்றவனும் நேர்மையாளனுமான யோபுவுக்கு 10 பிள்ளைகள் இருந்தன. பிரைஸ் தி லார்ட். 7 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. நல்ல அருமையான குடும்பம். இப்படியாக அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுது ஒரு நாள் ஒரு வேலைக்காரன் யோபு கிட்ட ஓடி வந்து, ஐயா, உம்முடைய 500 மாடுகளும் 500 பெட்டை கழுதைகளும் வயலிலே நின்று கொண்டிருந்தன. மாடுகள் ஏறு உழுது கொண்டு இருக்கும் பொழுது சபாயர் கடந்து வந்து மாடுகளையும் கழுதைகளையும் ஓட்டிக்கொண்டு எல்லா வேலையாட்களையும் கொன்று விட்டார்கள் என்று ஒருவன் சொன்னான். இதை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே வேறொரு தூதுவன் ஓடி வந்து, ஐயா, உமது 7000 ஆடுகளும்
மேய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி விழுந்து அத்தனை ஆடுகளையும் சுட்டரித்து விட்டன. எல்லா வேலையாட்களும் பொசுங்கி போய் விட்டார்கள். நான் மாத்திரம் ஓடி வந்தேன் இந்த செய்தியை சொல்வதற்காக என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது வேறொருவன் ஓடி வந்து, ஐயா, உமது 3000 ஒட்டகங்களும் இதோ கல்தேயர் ஓட்டி கொண்டு போய் விட்டார்கள், எல்லா வேலையாட்களையும் கொன்று விட்டார்கள் என்று அவன் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது வேறொரு வேலையார் ஓடி வந்து, ஐயா, உமது 10 பிள்ளைகளும் மூத்த மகன் வீட்டிலே விருந்து கொண்டாடி கொண்டிருந்த பொழுது அந்த வீட்டை பெரியதொரு புயல் காற்று அடிக்க அந்த வீடு அப்படியே விழுந்து 10 பிள்ளைகளையும் கொன்று விட்டது. எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனால் இதை தாங்க முடியுமா? ஒரு மனுஷனால் தாங்க முடியுமா? ஒரு சிலர் சொல்லுவீங்க, ஐயோ, என் துக்கம் எவ்வளோ வேதனையாக இருக்குது, என்னால் என் துக்கத்தை தாங்க முடியலையே, என் கஷ்டத்தை தாங்க முடியலையே என்று சொல்லி புலம்புறவங்க எத்தனையோ பேர் உண்டு. பிரியமானவர்களே, என்னுடைய துக்கம் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க பிள்ளைகளே, என்னால் தாங்க முடியலை இந்த நோயைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க பிள்ளைகளே, யோபுவை நினச்சி பாருங்க. இத்தனை துன்பம் வந்த பொழுதும், இத்தனை கஷ்டம் வந்த பொழுதும் யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். என் தாயின் கருப்பையன் என்று பிறந்த மேனியாய் யான் வந்தேன், அங்கே திரும்பும் வகையில் பிறந்த மேனியாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவரை எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இவருக்கு எங்கேருந்துங்க இவ்வளோ தைரியம் கிடச்சிச்சு? இத்தனை இழப்புகள், இத்தனை கஷ்டங்கள், இத்தனை நஷ்டங்கள், இது மட்டுமா? அவருடைய உடம்புல பெரிய 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 கொப்பளம் வந்துச்சு, புழு தின்ன ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் மனைவி கடந்து வர்றா. எப்படி வர்றா? மூக்கை பிடிச்சிக்கிட்டு வர்றா. ஐயா, இன்னமே என்னால் சகிக்க முடியாது, இந்த நாத்தத்தை இனிமே சகிக்க முடியாது, பெரிய மாசற்றவன் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, அந்த கடவுளை பழிச்சிட்டு நீ செத்து போ. யோபு என்ன சொல்றார்? அடிவோடி பைத்தியக்காரி, ஆண்டவருடைய கரத்திலேருந்து நல்லதை வாங்கிக்கிற போது நல்ல சந்தோஷமாக இருந்தோம்ல, இப்போ சின்ன துன்பம் வரும் பொழுது ஏன் இப்படி புலம்புற என்று சொல்கிறார். பிரைஸ்லோ. பிரியமானவர்களே, இத்தனை துன்பங்கள் மத்தியிலும், இத்தனை கஷ்டங்கள் மத்தியிலும் யோபு தன் வாயால் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் இன்னைக்கு ஒரு கோழி செத்து போச்சுன்னு வச்சுக்கிறேங்க, நாளைக்கு ஒரு நாய் செத்து போகுது, அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஆட்டுக்குட்டி செத்து போகுது, அதுக்கு அடுத்த நாள் உங்கள் பையன் காய்ச்சலாக கிடக்குறான். என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? புலம்பலாகமம் ஆரம்பிக்கும். ஆண்டவரே, உனக்கு நான் வத்தி ஏற்றி வைக்கலையா? ஆண்டவரே, உனக்கு நான் மாலை வாங்கி போடலையா? ஆண்டவரே, உன் பேரை சொல்லி நான் அன்னதானம் கொடுக்கலையா? ஆண்டவரே, நான் கோயில் வரி கட்டலையா? நான் எதில் உனக்கு குறையா வச்சேன்? நீங்கள் என்ன கேட்பீங்க? எதில் உனக்கு நான் குறையா வச்சேன்? என்னத்தை நான் செய்யலை? எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டு என் குடும்பத்தை தரமட்டமாக்குறியே, நீலா ஒரு ஆண்டவரா? நீலா ஒரு ஆண்டவரா? சொல்றீங்களா சொல்லலையா? அது மட்டுமா சொல்லுவீங்க? மண்ணை வாரி தூத்திட்டு போவீங்க. நீ அப்படியே போகட்டும், இந்த கடவுள் எனக்கு தேவையே இல்லை. எத்தனையோ கடவுள் உண்டு, எத்தனையோ கோவில்கள் உண்டு, எத்தனையோ இடங்கள் உண்டு, நான் போவேன். போறீங்களா? போகலையா? பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த யோபுவை பாருங்க, எத்தனை கஷ்டங்கள் மத்தியிலும் அவர் நிலைகுலையவே இல்லை. அவர் சந்தோஷமா இருக்கிறாரு, அவர் உறுதியா இருக்கிறாரு. நீங்க இன்னும் கொஞ்சம் விட்டா எங்க போயிடுவீங்க தெரியுமா? ஒத்த ஓட்டமா ஓடி போய் மந்திரவாதிகிட்ட போய், ஐயா, எனக்கு இப்படிலாம் நடந்து போச்சாக்கோ, என்ன நடக்கு, என்ன செய்யுது? யாராவது ஜெய்வனை வச்சிருப்பாங்களோ? நிச்சயமா எதிரி வீட்டுக்காரியா தான் இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவ பார்த்த பார்வையே ஒரு மாதிரி இருந்துச்சு. மந்திரவாதிக்கு நீங்களே குழு கொடுக்குறீங்க, மந்திரவாதிக்கு குழு. அவ பார்த்த பார்வையே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு சொல்கிறேன் சொல்லி குட்டு 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 குட்டுன்னு ஆட்டுவான். ஆட்டிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா?
பெரிய ஒரு ஜீவனை பெரிய பேய வச்சு ஏவி விட்டுருக்கான். அந்த கோழி மட்டும் இல்ல, நாய் மட்டும் இல்ல, ஆடு மட்டும் இல்ல, உன் புள்ள சுகம் இல்லாம கிடக்கும் சொன்னியே, நாளைக்கு என் வாயிலிருந்து வரக்கூடாது, நாளைக்கு நாளைக்கு ஐயா என்ன செய்யணும் சொல்லு, ஐயா என்ன செய்யணும் சொல்லு. 5001 ரூபா வையே, 5001 ரூபா கொண்டே வைப்பேன், தாலியை அடகு வச்சுட்டு கொண்டே வைப்பேன். 5001 ரூபா. அவன் என்ன செய்வான், டெங் 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 டெங். 5001 ரூபாய்க்கு சாமி வரமாட்டேங்குது. அது 10,001 ரூபா வச்சா தான் வருமா, 10,001 ரூபா வச்சா தான் வருமான் சாமி இந்த செய்வனை எடுக்கிறதுக்கு. நீ சும்மா விடுவியா? உன் வீட்டை அடகு வச்சு கொண்டே வைப்பேன். நீ எப்படிப்பட்ட ஆள்? உன் வீட்டை அடகு வச்சு கொண்டே 10,001 ரூபா அவன் காலில் வச்சு கும்பிட்டு விழுவுவேன். சும்மா மட்டும் கும்பிட்டு விழுவேன். எப்படியாவது என் பிள்ளைய காப்பாற்றி கொடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நானே வாழ்வு, நானே வழி, நானே உண்மை, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே உலகின் ஒளி. உன் தேவன் எங்கே? இஸ்ராயேலின் தேவன் எங்கே? நானே ஆண்டவர் என்று கூறுகிற தேவன் எங்கே? பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கால் போன போக்கில் நீ ஓடிக்கிட்டு இருந்தீனாக்கும், கண்டவன் முன்னாலே நீ மண்டிட்டுக்கிட்டு இருந்தீனாக்கும், கண்ட சிலையை தொட்டு சலிவிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீனாக்கும், இன்றைக்கு மனமாறு. என் தேவன் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஜீவிக்கிற தேவன் யோபுவை பார்த்து இவன் மாசற்றவன், நேர்மையாளன் என்று சொன்னார். என் தேவனுக்கு முன்னால் நீ மாசற்றவனாகவும் நேர்மையாளவனாகவும் இருந்து, தேவனே என் ஜெபத்துக்கு பதில் கொடு என்று சொன்னால் அவர் பதில் கொடுக்கிறாரா இல்லையா என்று பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்னால இந்த யோபு என்ன சொன்னார்? அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார். நானா உண்டாக்குனேன், நானா செஞ்ச இந்த சொத்தெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கினார், அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார், அவர் நாம மகிமை அடையட்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவருக்கு எப்படி இந்த சக்தி கிடச்சிச்சு? அவர் ஒரு சத்தியத்தை அறிஞ்சிருந்தார். என்ன அந்த சத்தியம்? இந்த உலகம் நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம், இதை நோக்கி கடந்து கொண்டிருக்கிறோம், நிலை வாழ்வை நோக்கி கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த லோகத்து வாழ்க்கை, இவ்வுலக வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த தற்காலிகமான இந்த வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமான வாழ்க்கையை நோக்கி நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதை அவர் உணர்ந்தார். இந்த உலகத்தில் எப்படி போனால் என்ன, உடம்பு புழுத்து போனால் என்ன, தலைவலி வந்தால் என்ன, கேன்சர் வந்தால் என்ன, டிவி நோய் வந்தால் என்ன, எனக்கு இடுப்பு வலிச்சா என்ன, இது அழுகி போகிற உடம்பு, மண்ணுக்குள்ளே போகிற உடம்பு. ஆனால் மேலே போகிறதுக்கு என் ஆத்மாவை ரெடி பண்ணணும். இதை அவர் உணர்ந்துட்டார். அதனால தான் இத்தனை நஷ்டம் வந்த பிறகும் அவர் என்ன சொன்னார்? வந்தால் வரட்டும், போனால் போகட்டும். பிரைஸ் தி லார்ட். யோபு இறை பிரசன்னத்தில் நிலைச்சிருந்தார். பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் நிலைச்சிருங்க. அவர் தான் மகிழ்ச்சியின் மகுடம். அந்த மகிழ்ச்சியின் மகுடத்தில் நீங்கள் நிலைச்சிருக்கும் பொழுது உங்களுக்கு எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் பொங்கி பொங்கி வந்தாலும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து மகிழ்ச்சி சுரக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உனை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உனை மறவேன். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியின் மகுடம் யாருங்க? மகிழ்ச்சியின் மகுடம் யாருங்க? இந்த வாய் திறக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாருங்க மகிழ்ச்சியின் மகுடம்? இடி முழக்கம் போல சொல்லணும். மகிழ்ச்சியின் மகுடம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீ அனுபவிச்சிருந்தா தானே அது வரும், அனுபவிச்சிருந்தா தானே அது வரும். மகிழ்ச்சியின் மகுடம் உனக்கு பாட்டலாக இருந்துச்சுனாக்கா எப்படி ஐயா இயேசு கிறிஸ்துன்னு உன் வாயில் வரும்? உன் மகிழ்ச்சியின் மகுடம் சிகரெட்டாக இருந்துச்சுனாக்கா எப்படி உன் வாயில் இயேசு கிறிஸ்துன்னு வரும்? மகிழ்ச்சியின் மகுடம் புகையிலையாக இருந்துச்சுன்னா உனக்கு எப்படி உன் வாயில் இயேசு கிறிஸ்து என்று வரும்? உங்கள் மகிழ்ச்சியின் மகுடம் யாரு?
பின்னால் இருக்கெல்லாம் இன்னும் கேட்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இரண்டாவதாக நீங்கள் மனம் மாறினால் தெய்வீக மகிழ்ச்சி உங்களை ஆட்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 15:7. மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒருவர் மனம் மாறும் பொழுது விண்ணகத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும், மண்ணகத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு தந்தையிடம் ஊதாரி மைந்தன் கடந்து வந்து, அப்பா, எனக்குரிய சொத்தை எனக்கு கொடுத்து விடும் என்று சொல்லி எல்லாவற்றையும் விற்று பணமாக்கி கொண்டு தூர தேசத்திற்கு அவன் கடந்து செல்கிறான். அங்கே சென்று என்ன செஞ்சான்? இஷ்டம் போல வாழ்ந்தான், இஷ்டம் போல எல்லா பணத்தையும் செலவழித்தான். இறுதியாக பன்றி கூண்டுக்குள் கடந்து சென்றான். பிரைஸ் தி லார்ட். அருமையான இளம் பிள்ளைகளே, ஒரு சிலர் இங்கே உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறேன். நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல போகும்பொழுது எங்கே போய் சேருவீங்க? கடைசியாக சத்தமாக சொல்லுங்கள், பன்னி கூண்டுக்குள்ளே போய் சேருவீங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு இருக்கிற பரிசு என்ன? சத்தமாக சொல்லுங்க, பன்னி கூண்டு. ஆக இன்றைக்கு உன் உள்ளத்தில் எழுதி வை, நான் செத்தாலும் என் பெற்றோர் சொல்ல தட்ட மாட்டேன். செத்துக்கிட்டே இருந்தாலும் எங்கள் அம்மா சொன்னாங்கனாக்க, ஏடா தம்பி ஓட்டாமல் தண்ணி எடுத்துகிட்டு வாடானா, உருண்டு உருண்டு உருண்டாவது போய் நீ தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடு, அப்போது தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பையனுக்கு பன்னி கூண்டுறதான் புத்தி வருது. பன்னி கூண்டில் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறான்? விண்ணக தந்தையை பார்த்து, தகப்பனே உமக்கு எதிராகவும் என் அப்பனே உமக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று அங்கே ஒரு சொற்பொழிவு எழுதிக்கிட்டு வர்றான். எழுதிட்டு நேராக அழுதுகிட்டே வர்றான். அப்பாவை தூரத்தில் பார்த்துட்டு ஓடி போய், அப்பா உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பிள்ளை என்ன அழைக்கப்பட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி கதறான். பிரைஸ் தி லார்ட். தகப்பனார் என்ன சொன்னார்? அங்கே இருக்கிற வேலையாட்களை பார்த்து, இவனுக்கு முதல் தரமான ஆடையை கொண்டு வாருங்கள், கைக்கு மோதிரம் போடுங்கள், காலுக்கு மிதியடிகளை கொண்டு வாருங்கள், கொளுத்த கன்றை அடியுங்கள், நாம் விருந்து கொண்டாடுவோம், மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். காரணம், இவன் மரித்து போயிருந்தான், உயிர்த்து விட்டான். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் செத்து போய் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க? எல்லாரும் உயிராக தான் இருக்கிறீங்களா? எல்லாரும் உயிராக இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஊதாரி மைந்தன் என்ன சொல்றான்? இவன் மரித்து போயிருந்தான். பாவம் செய்யும் ஒவ்வொருவரும் மரித்து போய் இருக்கிறீர்கள் என்பதை சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்க நடக்கலாம், நீங்க பேசலாம், நீங்க ஓடலாம், ஆனா உங்க ஆத்மா செத்து போயிருச்சுனாக்கும் அது முதல் மரணம். முதல் மரணம். இன்னைக்கு எத்தனை பேர் முதல் மரணத்தை சந்திச்சுட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் அருமையாக சிரிப்பீங்க, அருமையாக பேசுவீங்க. இந்த உலகத்திலேயே என்ன போல மகிழ்ச்சியா இருக்கிற ஆளு யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா ஆத்துமா செத்து போன கட்டைகள், எத்தனை கட்டைகள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது என்று அலசி பாருங்கள். உனக்குள்ளே பொய் இல்லையா? உனக்குள்ளே பொறணி இல்லையா? உனக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லையா? உனக்குள்ளே விபச்சார சிந்தனை இல்லையா? குடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? போதை மருந்துக்கு நீ அடிமைப்பட்டு இல்லையா? அப்படி என்றால் நீ இதெல்லாம் உனக்குள்ளே இருக்குது என்று சொன்னார். கோபமும் எரிச்சலும் வெறுப்பும் அகங்காரமும் உனக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் நீ செத்து போய்விட்டாய் என்பதை திண்ணமாக அறிந்து கொள். இந்த நேரத்திலே, ஆண்டவரே ஜீவனுக்கு அதிபதியே, ஜீவனே எனக்கு ஜீவனை தாரும் ஐயா, நான் ஜீவனோடு இருக்கணும் ஐயா என்று கதர் மனமார். இந்த நேரத்தில் சிறுசோ பெருசோ, உங்கள் பாவங்கள் பெருசாக இருக்கலாம், இல்லை சிறுசாக இருக்கலாம். சின்ன பாவம் தானே, நான் என்னத்தை செஞ்சுட்டேன்? 2 புறணி பேசினேன், அட போய் பேசினேன், 2 தட்டு தான் கொடுத்தேன், காலத்துக்கு ஒரே ஒரு மிதி தான் விட்டேன் என்று சொல்லாதீங்க. சிறுசோ பெருசோ என் தேவனுக்கு முன்னால் நீ மன்னிப்பு கேளு. அப்பொழுது உன் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கடந்து வரும். விண்ணகத்திலும் உன்னை குறித்து பெரிய மகிழ்ச்சி இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. லூக்கா 19ஆவது அதிகாரம் 1 to 10 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். லூக்கா 19ஆவது அதிகாரம் 1 to 10 வரை உள்ள வசனங்கள். பிரியமானவர்களே, சக்கேயு என்ற ஒரு சகோதரன் இருக்கிறான்.
அந்த சகோதரன் வரி வசூலிப்பவன். இந்த வரி வசூலிக்கிற சக்கேயு ஏராளமான அநியாய வரி வசூலித்து பணம் சேர்த்து வைத்திருந்தான். அவனுக்கு நல்ல வேலை இருந்துச்சு, நல்ல வசதியான வீடு இருந்துச்சு, மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அவனுக்கு மகிழ்ச்சி கிடையாது. ஆகவே இந்த மகிழ்ச்சிக்காக அவன் ஏங்குறான். அவன் கேள்விப்படுறான் இயேசு கிறிஸ்துவை பற்றி. இயேசு கிறிஸ்து நம் வீட்டுக்கு வந்தா ஒருவேளை நான் அவரை சந்திச்சனாக்கும் எனக்கு அந்த மகிழ்ச்சியை தருவாருன்னு சொல்லிட்டு அவன் ஏங்கின அந்த சக்கேயு ஓடி போய் அவன் குள்ளனாக இருந்தனால காட்டு அத்து மரத்தில் போய் ஏறிக்கிட்டான். அதை கண்ட இயேசு கிறிஸ்து, அவனுடைய இருதயத்தின் ஆழத்தை உற்று நோக்கின இயேசு கிறிஸ்து சக்கேயுவை பார்த்து, சக்கேயுவே இறங்கி வா, உடனே இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்கணும். பிரைஸ்லோ. சக்கேயு இயேசு கிறிஸ்துவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கடந்து போன சக்கேயு என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்து வந்த வீட்டில் பாவம் இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து இருக்கிற வீட்டில் பாவம் இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து இருக்கிற உடம்புல பாவம் இருக்க முடியுமா? அப்போ ஏன் காலையில் இயேசு கிறிஸ்து, சாயந்தரம் பாவம்? ஏன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? காலையில் அலோயா சோத்திரம் ஆண்டவரே, மாலையில் பொய்யும் புறணியும் சண்டையும் சச்சரவும். ஏன் இப்படி இருக்குது? இயேசு வந்த வீட்டில் எப்போதும் சந்தோஷம். இயேசு இருக்கிற வீட்டில் பாவம் இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து சக்கேயுவின் வீட்டிற்கு கடந்து வந்தார். உடனே அவன் பாவ அறிக்கை செய்கிறான். உடனே பாவ அறிக்கை, ஐயா என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், எவனையாவது ஏமாற்றி இருந்தாக்கும் 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன் என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு வந்தது, இன்று இந்த வீட்டிற்கு மகிழ்ச்சி வந்தது. என் அருமையான சகோதரா, நீ பாவ அறிக்கை செய், உன் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி வரும். என் அருமையான சகோதரிகளே, குடும்ப தலைவிகளே, பாவ அறிக்கை செய்யுங்க. சிறுசோ பெருசோ இதுதானே பிறகு பார்க்கலாம் என்று சொல்லாதீங்க. இப்போவே இந்த நிமிடமே மனமாறி, ஐயா நான் பாவம் செய்தேன் என்று பாவ அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது உன் குடும்பத்துக்கு மாபெரும் மகிழ்ச்சி கடந்து வரும் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, சக்கேயுவை பார்த்த ஆண்டவர், சக்கேயுவே உன் வீட்டுக்கு மீட்பு வந்ததுன்னு சொன்னார். எப்பொழுது சொன்னார்? அவன் பாவ வழியில் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கொடுத்துறேன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார் இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது. பிரியமானவர்களே, பாவ வழியில் நீங்கள் பணம் சம்பாதிச்சு வச்சுருக்கிறீங்களா? கொஞ்சம் அலசி பாருங்கள், கொஞ்சம் யோசி பாருங்கள். அநியாய வட்டிக்கு பைசா கொடுத்து ஏராளமான பணத்தை சேர்த்து வச்சுருக்கிறீங்களா? பிறரை ஏமாற்றி பணம் பிடுங்கி இருக்கிறீங்களா? லஞ்சம் வாங்கி இருக்கிறீங்களா? வரதட்சணை வாங்கி இருக்கிறீங்களா? இல்லை பாவப்பட்ட பொருட்களை விற்று பணம் சம்பாதிச்சிருக்கிறீங்களா? மதுபானத்தை விற்று புகையிலை, பாக்கு, பிறகு சிகரெட்டு, போதை தரும் பாக்குகள் இதெல்லாம் விற்று நீங்கள் பணம் உண்டாக்கி இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி பாருங்கள். பாவ வழியில் சேர்த்த பணம் விபச்சார விடுதி வச்சு ஒரு சில பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கத்தான் செய்கிறீங்க. ஆக இதுபோல் பாவ வழியில் சேர்த்த பணம் உங்கள்கிட்ட உண்டான்னு சொல்லிட்டு அலசி பாருங்க. பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, என் தேவனுக்கு முன்னால் மாசற்றவர்களாக இருக்க பாருங்க. பாவ வழியில் சம்பாதிச்ச பணம் ஒரே ₹1 உன் வீட்டில் இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வராது. யாராவது சின்ன கடைகள் வச்சு தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கும் உங்கள் கடையில் பீடி, சிகரெட்டோ, புகையிலையோ, போதை தரும் பாக்குகளோ, மதுபானமோ உண்டான்னு சொல்லி அலசி பாருங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏராளம் வருமானம் வர்றது போல இருக்கும். உனக்கு ஒரு நாளைக்கு ₹1000 இந்த பாவப்பட்ட பொருட்களை விற்று வருமானம் வந்துச்சுன்னா ₹10,000 அன்னைக்கு நஷ்டமாகும். ஆகவே இன்றைக்கு தேவனுக்கு முன்னால உன் கடைகளில் இருக்கிற எல்லா பீடி, சிகரெட்டுகளையும், புகையிலையும், போதை தரும் பாக்குகளையும் தூக்கி எறி. அந்த கடைக்குள்ளே என் தேவன் வருவார். அந்த கடையை என் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த கடையில் அவர் அமர்ந்திருக்கும் பொழுது உனக்கு ஏராளம் வரும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வரதட்சணை வாங்கினவங்க யாராவது இங்கே உண்டா? அது என்ன அர்த்தம்? ஏமாற்றி பணம் பிடுங்கிறது. பகல் கொள்ளை அடித்தவங்க யாராவது இங்கே உண்டா? பிரியமானவர்களே, ஆம்பளை பிள்ளைங்களை நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போவே அப்போ தான் பிறந்து 4 வயசு இருப்பான். இவனுக்கு நான் 50 லட்சம் கேட்கலாமா? 1.5 கோடி லட்சம் கேட்கலாமா? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கியா? 50 லட்சம் கேட்கலாம்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா 50 லட்சம் சாபம் உன் தலையில் வந்து உட்காரும். 1.5 கோடி கேட்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கும் 1.5 கோடி லட்சங்கள் உன் தலையில் வந்து சாபம் உட்காரும்.
பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வரதட்சணை மூலமாக பிறரை ஏமாற்றி பகல் கொள்ளை செய்து நீ பணத்தை சேர்த்து வச்சுருந்தீனாக்கா ஆண்டவருடைய சாபமும் தலையில் வந்து உட்கார்றதுக்கு முன்னால் திருப்பி கொடுத்துரு. இங்கே உட்காந்துருக்கிறவங்க வரதட்சணை வாங்கியிருப்பீங்க எல்லோரும் இந்த சைடில் ஏராளம் வாங்கிட்டு தானே இருக்கிறீங்க. நீ 1 லட்சம் வரதட்சணை வாங்கியிருந்தீனாக்கும் 1 லட்சம் டவுரி வாங்கியிருந்தாக்கும் இப்போ எத்தனை லட்சம் திருப்பி கொடுக்கணும்? 4 லட்சம் கொடு. உன் வீட்டை விற்று உன் பெண் வீட்டாருக்கு போய் கொடுத்துட்டு வா. நான் உன்ட்ட ஏமாற்றி 1 லட்சம் நான் கடை வாங்கினேன், கடையில் ஏமாற்றி நான் பிடுங்கிக்கிட்டேன், வரதட்சணைங்கிற பேரில் பிடுங்கிக்கிட்டேன். ஆகவே என் வீடு முன்னேறலை, என் வீடு தரமட்டமாக இருக்குது, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என்னை மன்னிச்சுட்டு இந்த பணத்தை வாங்கிக்கிறங்க. ஒருத்தர் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இன்றைக்கி ஜெப கூட்டத்துக்கு வந்ததே பெரிய மோசமாக போச்சுன்னு நினைக்கிறீங்களோ? இல்லை, நான் சொன்னனாக்கு 1 லட்சமா 4 லட்சமா சேர்த்துவாங்க, அது ஆசீர்வாதமான பணம்னு சொன்னாக்கா அவ்வளோ பேர் வாயிலையும் நல்ல அருமையான பல்ல இருக்கும். ஆக என்று அருமையானவர்களை ஏசு என்ன சொல்கிறார்? உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? திருப்பி கொடு, திருப்பி கொடு. பாவப்பட்ட பைசா ஒத்த ரூபாவும் வீட்டில் இருந்தாலும் ஆசீர்வாதம் வராதுன்னு தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊர் திருவிழா நடக்குது. ஊர் திருவிழாவுக்கு கொடி ஏற்றுறதுக்கு கொடி கையத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பவன் யாராக இருப்பான்? அத்தனை அட்டுழியமாக ஊரில் செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க. மதுபான கடை வச்சு விற்கிறான் பாருங்க, விபச்சார விடுதி வச்சு நடத்துகிறான் பாருங்க. எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு பாவப்பட்ட வழியில் எவனெல்லாம் பைசா சம்பாரிச்சு வச்சிருக்கிறானோ அவன் தான் கொடி ஏற்றுறதுக்கு கொடி கயிறை பிடிச்சிட்டு நிற்பான். நிற்கிறானா நிற்கலையா? காரணம் என்ன? 2 லட்சம் தூக்கி போட்டிருப்பான் கோயிலுக்கு. நாங்கள் என் பேரில் 4 லட்சம்னு எழுதிக்கிறேங்க, என்னை முன்னால் நிறுத்துங்க. அது பிரியமானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட பணத்தை அருவருக்கிறார் என்பதை திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள். அது தேவனுக்கு முன்னால் அவருடைய ஆசீர்வாதம் உங்களை கடந்து வரும்னாக்கும். சக்கேயு என்ன செய்தாரோ அதை செய்யுங்க. அசுத்த பணம், அசுத்த பொருட்கள், பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வருகிற பொருட்கள் உங்கள் வீட்டிலே இருக்கிறது என்றால் எடுத்து மாற்று. மாற்றுனா என்ன அர்த்தம்? இந்த வீட்டிலேருந்து அடுத்த வீட்டில் கொண்டு வச்சிடாதீங்க, தூக்கி போடு, தூக்கி போடு. நாயோ நரியோ தூக்கிட்டு போகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாரையும் ஏமாற்றாதீர்கள். டவுரி வாங்கிறது, வரதட்சணை வாங்கிறது நம்பர் 1 ஏமாற்று என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏமாற்றினீர்கள் என்றால் ஏமாற்றப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வலது கரத்தை கொஞ்சம் தூக்குங்க பார்க்கலாம் எல்லாரும். முக்கியமாக ஆம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க நல்லா தூக்குங்க. நான் பிறரை ஏமாற்றி டவுரி வாங்கினால் நான் 100 மடங்கு ஏமாற்றப்படுவேன். இது தேவனுக்கு முன்னால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் டவுரி பிரச்சனை அழியட்டும், டவுரி பிரச்சனை ஒழியட்டும். எத்தனை வாலிப பெண்கள் இன்னைக்கு கல்யாணம் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை வாலிப பிள்ளைங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க. வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கும் சாதாரண ஒரு மனுஷனுக்கு எம்ஏ படித்தவங்களை, எம்ஏடு படித்த பிள்ளைங்களை, பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிற கொடுமையை பார்க்கத்தானே செய்கிறோம். இந்த பிள்ளைங்க, இந்த கொத்து வேலை செய்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போய் எம்ஏ படித்தா பிள்ளை கொத்து வேலை செய்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமாக இருக்க முடியுமா? சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்புறம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறார்? யாரையும் ஏமாற்றாத, ஏமாற்றப்படுவாய் என்று சொல்கிறார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, ஏசாயும் யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பு சின்ன பையன். இந்த சின்ன பையன் என்ன நினச்சான்? நம்ம 2வதாக பிறந்துட்டோமே, மூத்த ஆளாக பிறந்திருக்க கூடாதா? மூத்த ஆளுக்கு தலைச்சன் உரிமையும் உண்டு, தலைமகனுக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, இது 2 நமக்கு கிடைக்காம போச்சு என்று சொன்ன அந்த யாக்கோப்பு என்ன செய்தான்? அண்ணனுடைய தலைச்சன் உரிமையையும் தலைமகனுக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். ஏமாற்றி பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே அவன் தலையிலே இடி விழுந்தது, குடும்பத்திலே பிரச்சனை வந்தது, குடும்பத்திலே குழப்பம் வந்தது. தொடக்க நூல் 27ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தொடக்க நூல் 27வது அதிகாரம் 41வது வசனம். தந்தையிடமிருந்து யாக்கோப்பை பெற்றிருந்த ஆசியை முன்னிட்டு ஏசா அவன் மீது வர்மம் கொண்டு என் தந்தைக்காக துக்கம் கொண்டாடும் நாட்கள் நெருங்கிவிட்டன, அதன் பின் தம்பி யாக்கோப்பை கொன்று விடுவேன். எப்படி இருக்குது? ஏமாற்றி வாங்கின ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? ஏமாற்றி வாங்கின தலைச்சன் உரிமை என்ன ஆச்சு?
அவன் வீட்டை விட்டே ஓட வேண்டிய ஒரு நிலை ஆகிப்போச்சு. அவன் மாமன் வீட்டுக்கு போனான். மாமன் வீட்டில், லாபான் வீட்டில் 20 ஆண்டுகள் அங்கே ஜீவித்தான். அங்கே திருமணமாகி கல்யாணமாகி பிள்ளை குட்டிகளோட 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் திரும்ப வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறான். பிரியமானவர்களே, இந்த 20 ஆண்டுகளும் லாபான் யாக்கோப்பை 10 முறை ஏமாற்றினான். எத்தனை முறை ஏமாற்றினான்? இவன் அண்ணனை எத்தனை முறை ஏமாற்றினான்? 2 முறை ஏமாற்றினான். இவன் 10 முறை ஏமாற்றப்பட்டான். அது மட்டுமா, இவன் வயசான காலத்தில் இந்த இவனுடைய பிள்ளைங்க, இவனுக்கு 12 ஆம்பளை பிள்ளைங்க, அந்த மூத்த 10 பிள்ளைகளும் சேர்ந்துட்டு 11ஆவது பையன் யோசேப்பை எகிப்துக்கு வித்து போட்டுட்டு அவனுடைய அங்கியை கலட்டி ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் நினைச்சு தாப்பன்கிட்ட கொண்டுட்டு வந்து யாக்கோப்பு கிட்ட கொண்டுட்டு வந்து அவன் முதிர்ந்த வயசுல பாரும் இந்த அங்கி ஓ பிள்ளைதான் பாரும் கிடைச்சதா பரிசு. அது பிரியமானவர்களே, நினைக்காதீங்க நம்ம டவுரி வாங்கி பாக்கெட்டில் ஒட்டிக்கிட்டாங்க, ஆண்டவருக்கு என்ன தெரிய போகுது? அது ஒன்றும் தெரியாது. துணியை போட்டு மூடி தானே பர்ஸில் வாங்குகிறோம், இல்லை பேங்க்லேருந்து ஒரு பேங்க்குக்கு தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். கையில் கூட பைசாவை வாங்குறது இல்லையே, பிறகு எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? ஆஹா, இப்படித்தான் யாக்கோப்புன்னு நினைச்சான். யாக்கோப்பு சாவுறது வரைக்கும் ஏமாற்றப்பட்டான். அவன் மகிழ்ச்சியாக இருந்தானா? அவன் என்னைக்காவது மகிழ்ச்சியாக இருந்திருப்பானா? சிந்திச்சு பாருங்க. யாரையும் ஏமாத்தாத. ஆக நீ ஒரு முறை ஏமாத்தினாக்கும் நீ 100 முறை ஏமாற்றப்படுவாய் என்பதை திண்ணமாக அறிந்து கொள். ஹல்லேலூயா. தொடக்க நூல் 33வது அதிகாரம் 4-10 வசனங்கள். பிரியமானவர்களே, இந்த யாக்கோப்பு 10 முறை ஏமாற்றப்பட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான். சரி, நம்ம அண்ணனே பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கு கடந்து போகிறான். அப்படியா போகும்பொழுது எசாயுக்கு செய்தி வருது, உன் தம்பி திரும்பி வர்றான்னு சொல்லிட்டு. இந்த எசாயு என்ன செய்கிறான்? ஓட்டமாக ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி பிடிச்சி அழுது முத்தமிட்டு கண்ணீர் வடிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியின் கண்ணீர். பிரியமானவர்களே, அதை கண்ட யாக்கோப்பு என்ன சொல்றான்னு பாருங்க. உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டினீர். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த அண்ணன் எவ்வளவு பெரிய மனசு வச்சு தனக்கு துரோகம் செய்த தன் தம்பியை மன்னிச்சுட்டான்னு பாருங்க. பிரியமானவர்களே, இதுபோல் துரோகம் உங்களுக்கு யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே செய்திருந்தாலும் இந்த நேரத்தில் மன்னிங்க. நீங்கள் மன்னிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? 70 முறை நீ மன்னி. 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 70 முறை மன்னி. நீ மன்னித்து கொண்டே இரு, சாவும் வரைக்கும் மன்னி, அப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும் என்று தேவன் சொல்கிறார். அது பிரியமானவர்களே, இன்றைக்கு இங்கே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். எல்லாரையும் மன்னிச்சு எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறீங்களான்னு பாருங்கள். மன்னிச்சா மட்டும் பத்தாது, அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்களுக்காக ஜெபிச்சா மட்டும் பத்தாது, அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இதை காண்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் கூறுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி என்கிட்ட அடிக்கடி வர்றது உண்டு. மருத்துவமனைக்கு மருந்து வாங்குறதுக்காக மூச்சு முட்டு நெஞ்சு வலி, அவருடைய பிரச்சனை மூச்சு முட்டு நெஞ்சு வலி. பல மருத்துவமனைகளுக்கு சென்று பரிசோதனை செய்து பார்த்த பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை என்று எல்லா மருத்துவர்களும் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அந்த சகோதரி என்கிட்ட திரும்பி வந்து, சிஸ்டர்னா எல்லா மருத்துவமனையும் எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு, ஆனால் எனக்கு மூச்சு முட்டுது, எனக்கு நெஞ்சு வலி, எனக்கு தாங்கலைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணது. அப்போது நான் கேட்டேன், சரி உனக்கு எந்த நேரம் இந்த மூச்சு முட்டு வருது? ஒரு நாளில் 24 மணி நேரமும் இதே பிரச்சனையா? எப்போ வருது எப்போ போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லு என்று சொன்னேன். அப்பொழுது அந்த மகள் சொன்னால், காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயங்காலம் 5:30 மணிலேருந்து அதிகாலையில் 8:30 மணி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னது. அப்போ எனக்கு டக்குன்னு ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். என்னுடைய ஞானக்கண்களை ஆண்டவர் திறந்து விட்டார். ஓ, சாயங்காலம் 5:30 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 8:30 மணி வரை இந்த அம்மாவுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியலையே. சரி, நீ எல்லாத்தையும் சமாதானமாக இருக்கிறியா? கணவன்கிட்ட நல்லா பேசுவியா? கணவன் எப்படி அப்படின்னு கேட்டதுமே, அவனை பற்றி பேசாதீங்க,
கணவன் எப்படின்னு சொன்னால் என்ன சொன்னிச்சு அந்தம்மா, அவனை பற்றி பேசாதீங்க, ஓ இங்கே தான் இருக்குது பிரச்சனைன்னு சொல்லிட்டு. காரணம் என்ன? அந்த அம்மா சொன்னாங்க, 7 வருஷத்துக்கு முன்னால் என் கணவன் என் கண்ணு முன்னாலே எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான். நான் கையுமையுமா பிடிச்சேன், அன்னையிலேருந்து அவன் முகத்தையே நான் பார்க்கல அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், பிரியமானவர்களே, என் அருமையான சகோதரியே, உன் இருதயத்தில் இருக்க வெறுப்பும் எரிச்சலும் கோபமும் போனாலொழிய இந்த மூச்சு முட்டு போகாது. உன் கணவனை நீ மன்னிக்கணும். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இது கூடாத காரியம், நான் அந்த மூச்சு முட்டோட செத்து ஒளிஞ்சாலும் சரி அவனை மன்னிக்க மாட்டேன். அவனை நான் கையமையுமா பிடிச்சேன் சிஸ்டர், கள்ளப்பயலை எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், அவரோட நீ வா ஒரு நாள். அப்போனா அந்த ஆள் வந்தார். அப்போனா அநேக காரியங்களை இறை வசனங்களை எடுத்து சொன்ன பொழுது அந்த அம்மா கண்ணீரோடு அந்த சகோதரனை மன்னிச்சார். அப்போது அந்த சகோதரன் என்ன சொன்ன தெரியுமா, 7 வருஷத்துக்கு பிறகு என் இருதயத்தில் மகிழ்ச்சி வந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதார். அந்த அம்மா என்ன சொன்ன தெரியுமா, நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்ன பொழுது என் இருதயத்துலேருந்து ஒரு குண்டுக்கல்லுக்கு வெளியில் போனது மாதிரி இருந்தது, எனக்கும் கூட தான் மகிழ்ச்சி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம். அன்னையிலேருந்து மூச்சு மட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். வெறுப்பு உன்னை சாகடிக்கும், உனக்கு மகிழ்ச்சியே இருக்காது. ஆக நீ சின்ன வெறுப்போ பெரிய வெறுப்போ சின்ன, அது யாராக இருந்தாலும் சரி, உன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மாமன் மாமியாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் முழுமையாக மன்னிங்க. முழுமையாக மன்னிக்கும் பொழுது மாபெரும் மகிழ்ச்சி உங்களிடத்திலே கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என் தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும் என்னோடு இணைந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். கிளையானது திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தரும், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதைத்தான் நம்ம இயேசு திரும்ப 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 என்ன சொல்கிறான், என்னோடு நீ இணைஞ்சிரு, என் பிரசன்னத்தில் நீ இணைஞ்சிரு, அப்பொழுது நீ மகிழ்ச்சியாக இருப்ப, ஏராளமான மகிழ்ச்சி உனக்கு கடந்து வரும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம் தேவனோடு இணைந்து இருக்கட்டும். குடும்பத்திலே குடும்ப ஜெபம் கட்டாயம் இருக்க வேணும், வேத வாசிப்பு இருக்க வேணும், துதி ஆராதனை இருக்க வேணும். குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்குதாங்க, குடும்ப ஜெபம் இருக்கும், தாத்தா பாட்டியை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மீதி ஆளுங்களாம் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி பாருங்கள். பெண்களெல்லாம் டிவிக்கு முன்னால் உட்காந்துருப்பாங்க. என் அருமையான சகோதரர்கள்லாம் டீ கடைக்கு முன்னால் நிற்பாங்க. அங்கே தான் எல்லா கூட்டமாக இங்கே நடக்கும். குடும்ப ஜெபம் வீட்டில் சொல்ல வேண்டிய நேரத்துலலாம் டீ கடையில் இங்கே பயங்கரமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். அது பிரியமானவர்களே, இன்றைக்கு உன் குடும்பம் திரு குடும்பமாக மாறணும்னாக்கும் கட்டாயம் குடும்பத்தில் குடும்ப ஜெபங்களும் துதி ஆராதனையும் வேத வாசிப்பும் கட்டாயம் இருக்க வேணும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நீ ஜெபத்தில் நிலைச்சிருந்தீனாக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்கு கடந்து வரும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் புனித பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சாதாரண ஒரு மனுஷனால் இதை சொல்ல முடியும்னாக்கும், நான் வாழ்கிறேன்னா அது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இந்த லோகத்து பட்டம் பதவி பெயர் புகழ் சொத்து சுகம் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன், மகிழ்ச்சியின் மகுடமாகிய இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொண்டேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களால் சொல்ல முடியுமா, வாழ்வது நான் அல்ல, இயேசுவே இந்த உடம்புல வாழ்கிறாரு, இந்த லோகத்துக்கு அடுத்த பட்டம் பதவி பெயர் புகழ் எல்லாத்தையும் குப்பைன்னு கருதுனேன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? எங்கேயாவது குப்பையில் 10 பைசா கடந்தாக்க அதை பொறுக்கி இடுப்பில் சொருகிட்டு போயிடுவீங்க. நீங்கள் குப்பையை நான் சொல்லுவீங்க அதை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க, மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தில் பொங்கி பொங்கி வரும். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சி என் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உனை மறவேன், மகிழ்ச்சி என் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உனை மறவேன், பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை
மகிழ்ச்சி என் மகுடம் என் மனவாளரே உனை மறவேன். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியின் மகுடம் யாரு? மகிழ்ச்சியின் மகுடம் யாரு? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த இறைவாக்கினர் என்ன சொல்றான்னு பாருங்க. உம் வார்த்தைகளை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். இந்த வார்த்தையை நீங்க சாப்பிடணுங்க. படிச்சு 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 நீங்க சாப்பிடும் பொழுது, அதை உண்ணும் பொழுது, இறை வார்த்தையை உண்ணும் பொழுது உங்களிடத்திலே பூரண மகிழ்ச்சி கடந்து வரும். இறை வார்த்தையை வாசித்து இரவும் பகலும் நீங்கள் தியானம் செய்யும் பொழுது நீங்க செய்யறது எல்லாத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் இன்னைக்கு வெற்றிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறான். இதில் வெற்றி கிடைக்கணும், அதில் வெற்றி கிடைக்கணும். சாதாரண சகோதரிகளாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் சமைக்கும் பொழுது இது ருசியாக இருக்கணும், இன்றைய சமையல் வெற்றியாக இருக்கணும் நினைக்கிறீங்களா? நினைக்கலையா? என்ன ஆசைப்பட்டவன் என்னத்தையா தின்ட்டு போகிறான், நமக்கு என்ன எத்தனை வருஷம் சமைச்சிட்டு கிடக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு உப்பு வாரி கொட்டுறீங்களா? அப்படி இல்லையே. செய்கிற ஒவ்வொரு தொழிலுக்கும் வெற்றி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்க. உங்களுக்கு வெற்றி வேணும்னாக்கும் சுருக்கமான வழி, சுலபமான வழி, நீங்கள் இறைவார்த்தையை வாசித்து தியானிங்க. அப்படி தியானிக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்களா? வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் போல எப்பொழுதும் செழுமையாக இருப்பீர்களாம். பிரைஸ் தி லார்ட். தக்க காலத்தில் கனி தருவீர்களாம். அது என்ன அந்த கனி? கற்பத்தின் கனியாகிய உங்கள் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பாருங்க எத்தனை பெரிய ரகசியம் இருக்குன்னு. இறை வார்த்தையை நீங்கள் இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யும் பொழுது வெற்றி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். கற்பத்தின் கனியையும் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்கிறது. உங்க குடும்பம் எப்பொழுதும் செழுமையா இருக்கும். குடும்பத்தில் வறுமை வராது, குடும்பத்தில் நோய் வராது, குடும்பத்தில் பேய் வராது, குடும்பத்தில் சங்கடங்கள் வராது. எப்போதும் ஆசீர்வாதம், எப்போதும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாலமோனின் ஞானம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் சுகமளித்தன. சுகமளிக்கிறது, சுகமளிக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை. பிரியமானவர்களே, மருத்துவர்கள் கொடுக்கிற மருந்து உடல் நோயை மாத்திரம்தான் நீக்கும். உள்ள சங்கடத்தை நீக்குமா? உள்ளத்தில் இருக்கிற வேதனையை நீக்க முடியுமா மருந்து? எந்த டாக்டரால மருந்து கொடுக்க முடியும்? எந்த கடையில் அப்படி ஒரு மருந்து இருக்குது? உன் ஆன்மா நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் பொழுது ஆன்மாவுக்கு வேண்டிய மருந்து எங்கெங்க இருக்குது? எங்கே இருக்குது ஆன்மாவுக்கு வேண்டிய மருந்து? என் தேவனுடைய வார்த்தை. என் தேவனுடைய வார்த்தையை நீ உட்கொள்ளும் பொழுது, என் தேவனுடைய வார்த்தையை வாசித்து 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 நீ தியானிக்கும் பொழுது உனக்கு பூரண மகிழ்ச்சி கடந்து வரும், பூரண சுகம் கடந்து வரும். உன் உடலுக்கு சுகம், உள்ளத்துக்கு சுகம், ஆத்மாவுக்கு சுகம் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 12 ஆண்டுகளாக உதிரப்போக்கினால் நோய்வாய்ப்பட்டு கிடந்த பெண்ணையும் 18 ஆண்டுகளாக சாத்தான் பிடித்து வைத்திருந்த கூனி பெண்ணையும் 38 ஆண்டுகளாக பாவத்தினால் முடக்குவாதமுற்று கிடந்த மனிதனையும் ஒரு வார்த்தையை விடுத்து சுகப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவருக்கு நேற்றோ இன்றோ நாளையோ வித்தியாசம் அல்ல. 12 வருஷமோ 18 வருஷமோ 38 வருஷமோ வித்தியாசம் கிடையாது. ஒரு நொடி பொழுதுல என் தேவன் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இறந்து போன நயீம் பட்டணத்து விதவையின் மகனை பார்த்து, எழுந்திரு, ஒரே வார்த்தை, எழுந்திரு. செத்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். பிரைஸ் தி லார்ட். செத்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆகிய லாசரை பார்த்து, லாசரே வெளியே வா. வெளியே வந்தான், வெளியே வந்தான்.
பிரியமானவர்களே, நீங்கள் செத்து புழுகி போய் கடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நோயில் இருந்தாலும் சரி, இறைவார்த்தையை படியுங்க. இறைவார்த்தையை படித்து 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 தியானம் செய்யும் பொழுது வார்த்தை உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 1:3 வாசித்து பாருங்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றன, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ராயேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமும் இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியும் இந்த இறைவசனத்தில் உண்டு. இது படிக்கிறதுனால உனக்கு கிடைக்கும். ஆனால் என் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று என் தேவன் இயங்குகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கனாக்கா எத்தனை பைபிளுங்க இருக்குது? எத்தனை பைபிள் இருக்குது? ஒரு பைபிள் இருக்குது, அதுவும் கிழிஞ்சு தொங்கும். இல்லைன்னா புத்தம் புதுசாக அப்படியே மேலே அல்மாராவில் இருக்கும். அப்போ அந்த 5 பேர் இந்த 5 பேருக்கும் ஒரே ஒரு வேஷ்டி தானே இருக்குது, ஒரே ஒரு புடவை தானே இருக்குது. மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டா இருக்கிறீங்க. என் அருமையானவர்களே, எத்தனை உடுப்பு வச்சுருப்பீங்க, எத்தனை பேண்ட்டு, எத்தனை ஷர்ட்டு. அப்போது உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தாக்கும் 5 பைபிள் இருக்கணும். வயிற்றுக்குள்ள ஒரு உள்ள இருந்துச்சுனாக்கும் அது பிறக்கிறதுக்கு முன்னாலே நீ வாங்கி வைக்க வேண்டியது பைபிள். என் புள்ள பிறந்ததும் அந்த புள்ள கையில் பைபிளை கொடுங்க அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புள்ள பிறந்தோடனே முதல்ல மாமன்கிட்ட கொடுங்க, அவன் 100 ரூபா வச்சு தூக்கட்டும், 100 ரூபா வச்சு தூக்கட்டும். என் புள்ள கையிலேருந்து 100 ரூபாயா விழும் விழும் விழும். உன் பிள்ளையே விழும் நாளைக்கு. பிரியமானவர்களே, உன் புள்ள நிலைச்சு நிற்கணும்னாக்கும், உன் புள்ள ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னாக்கும் பிறந்ததான் அந்த கையில் திருநூலை கொடுங்க, வேத வசனத்தை கொடுங்க, அது படிக்கட்டும். அது வளர்ந்து வரும் பொழுது, நான் அந்த பூமியில் விழுந்த பொழுது எனக்கு கொடுத்த சொத்து இதுதான் அப்படின்னு சொல்லும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஏராளமானவங்க நாளிதழ்களை படிக்கிறீங்க, வார இதழ்களை படிக்கிறீங்க, மாத இதழ்களை படிக்கிறீங்க, எத்தனை 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 புத்தகங்களையோ நீங்கள் படித்து முடிக்கிறீங்க. எத்தனையோ புத்தகம். நான் என்னப்பா படிச்சிருக்கிறேன், எனக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 டிகிரியை சொல்லுவேன். நான் இதை படித்தேன், அதை படித்தேன், ஒரு வரி முடிஞ்சு வச்சு இன்னொரு வரியிலையும் எழுதி வைப்பேன். அது பிரியமான பைபிளை படிச்சிருக்கிறியா? அது புது நன்மை எடுக்கும்போது கொஞ்சம் படித்தேன், உறுதி பூசல் இனிமேல் அவஸ்தை கொடுக்கும்பொழுது கொஞ்சம் படிப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வேத புத்தகத்தை படிங்க. கண்டதையும் படித்து என்ன புண்ணியம்? இதுதாங்க நமக்கு வீசா. மேலே போகிறதுக்கு வீசா இது தான். இந்த வீசாவில் என்ன எழுதியிருக்குதுன்னு தெரியாமல் நீ கண்ட ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டா என்ன செய்கிறது? மோட்சத்தில் போய் இறங்குறதுக்கு பதிலாக நீ நரகத்துக்கு டிக்கெட்டை எடுத்துட்டா என்ன செய்கிறது? ஆக இந்த புத்தகத்தை தெளிவாக படி. இந்த புத்தகத்தை தெளிவாக படிக்கும் பொழுது தான் மோட்சராஜ்யம் போக முடியும். என் ஆண்டவர் யோவான் 14:2 என்ன சொல்கிறான்னு பாரு. மோட்ச ராஜ்யத்தில் என் தந்தையின் இல்லத்தில் ஏராள அறைகள் உண்டு, அங்கே உனக்கு ஒரு அறை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த அறைக்குள்ள நீ பிரவேசிக்க வேணும்னாக்கும், அங்கே பிரவேசித்து நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னாக்கும் வேத புத்தகத்தை படி. போகும் பொழுதும், நடக்கும் பொழுதும், இருக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், படுக்கும் பொழுதும் வேத வசனம் சொல்லிக்கிட்டே இருங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே இந்த அயோத்தி இஷ்யூவை பற்றி எல்லாரும் சங்கடப்பட்டு போயிட்டோம். எவந்தாலும் உருளை போதோ தெரியலையே, எத்தனை பேர் ஜாவ போகிறாங்களோ தெரியலையேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறா தெரியுமா? இந்த உலகத்தில் சாந்தி சமாதானம் கடந்து வரணும்னாக்கும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னாக்கும் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். அது என்ன காரியம்? மார்க் 16:15 உலகம் முழுசும் சென்று நற்செய்தியை அறிவிங்க. உலகம் முழுசும் சென்ற நற்செய்தி அறிவிங்க. நீ வீணா உட்கார்ந்துக்கிட்டு சங்கடப்பட வேண்டிய தேவையில்லை. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்னு சொல்லிட்டு நீ அறிக்கையிடு. உனக்கு சாந்தி சமாதானம் வேணுமா? உனக்கு விடுதலை வேணுமா? நோயிலிருந்து விடுதலை வேணுமா? சகல அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை வேணுமா? இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடு. அப்பொழுது இந்த பூமியில் சாந்தி சமாதானம் வரும். வருமா வராதா? வருமா வராதா? வரும். அதுக்கு பதிலாக டிவிக்கு முன்னால் உட்காந்துட்டு அயோத்தி இஷ்யூ 3:30 ஆயிடுச்சு வெளியிடலை, 4 ஆயிடுச்சு வெளியிடலை, 4:30 ஆயிடுச்சு வெளியிடலை.
பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும்? 10 பேரை பிடிச்சி இயேசுவே ஆண்டவன் சொல்லிட்டு அந்த ரோட்டில் நேற்று நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்கனாக்கா இயேசுவே ஆண்டவன் அறிக்கை இடுவோம். உலகத்தில் சாந்தி வரும், சமாதானம் வரும், மகிழ்ச்சி வரும். ஒருத்தன் தலையும் உடைக்க மாட்டான். ஒரே மந்தையும் ஒரே ஆயனம் ஒரே குடும்பமுமாக நாம் மாறி விடுவோம். ஹல்லேலூயா. இதைத்தானே இயேசு செய்தார், இதைத்தானே இயேசு சொன்னார். நீங்க உலகம் முழுசும் போய் படைப்புக்கெல்லாம் நான் தான் ஆண்டவர் என்று அறிக்கை எடுங்க. நற்செய்தி பண்ணினா என்னங்க? உலகம் முழுவதும் போங்க. ஒன்றுங்க ஒரு சில பார்க்குற பார்த்தா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம், வெளியிலேயே போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். வச்சு மாமியாருக்கு போய் சொல்லிக் கொடு. உன் வீட்டில் மாமியார் படுத்துருக்குல்ல, மாமியார் காதுக்குள்ளே போய் மாமி இயேசுவே ஆண்டவர், மாமி இயேசுவே ஆண்டவன் சொல்லிட்டு அவங்க கன்னத்தில் உச்சின்னு ஒரு முத்தம் கொடுத்துருங்க. அந்த அம்மா மோட்சம் போயிடும், அந்த அம்மா மோட்சம் போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு நிரந்தர மகிழ்ச்சி வேணும்னாக்கும் முதலாவதாக பாவ அறிக்கை செய்யுங்க. இரண்டாவதாக இறை வசனத்தை படியுங்க. இறை வசனத்தை படிக்க 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 நீங்கள் பரிசுத்தமாவீர்கள். பரிசுத்தமாகும் பொழுது, மாசற்றவர்களாக மாறும் பொழுது தேவனுடைய மகிழ்ச்சி உங்களிலே குடிகொள்ளும். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சி என் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உனை மறவேன். பாடுங்கோ, சத்தமா பாடுங்கோ. மகிழ்ச்சி என் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உனை மறவேன். மகிழ்ச்சி என் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உனை மறவேன். பிரைஸ் தி லார்ட். என் தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தந்து இறை அரசுல சேர்ப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.